Hello friends, welcome back to English கற்கலாம். நான் உங்களுடைய மகேஸ்வரி and இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கு தேவையான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போறோம். and வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1 கிச்சன்ல எனக்கு ஹெல்ப் பண்ணு. நம்ம சொல்லுவோம் இல்லையா குழந்தைகள்கிட்ட கிச்சன்ல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Help me in the kitchen. இப்போ நான் தமிழ்ல சொல்லும் பொழுதே நீங்களும் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கறதை என் கூடவே ட்ரை பண்ணுங்க. இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? Help me in the kitchen. என்கிட்ட வா. இதை எப்படி சொல்லலாம்? என்கிட்ட வா. Come to me. Come to me. உன்னோட தண்ணி பாட்டிலை என்கிட்ட கொடு. உன்னுடைய தண்ணி பாட்டிலை என்கிட்ட கொடு. Bring me your water bottle. Bring me your water bottle. பெட் மேலே குதிக்காத. இதை கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா? குழந்தைங்க பெட் மேலே ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் பெட் மேலே குதிக்காத. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Don't jump on the bed. Don't jump on the bed. அடுப்பை தொடாத. அடுப்பை தொடாத. Don't touch the stove. Don't touch the stove. இங்கே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். Come here. I need to talk to you. இங்கே வா. இங்கே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். Come here. I need to talk to you. கதவை சாத்தாத. கதவை சாத்தாத. Don't slam the door. Don't slam the door. வீட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் கத்தாத. சம்டைம்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு மாதிரி அலற மாதிரியே கத்துவாங்க இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't yell in the house. Don't yell in the house. உன்னோட தண்ணி பாட்டிலை என்கிட்ட கொடு. உன்னுடைய தண்ணி பாட்டிலை என்கிட்ட கொடு. Bring me your water bottle. Bring me your water bottle. துணிமணிகளை மடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. துணிமணிகளை மடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு. இதை குழந்தைங்கள்ட்ட துணிமணிகளை மடிக்கும் பொழுது நம்ம ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம் இல்லையா? இதை இங்கிலீஷில் ஹெல்ப் மீ ஃபோல்ட் த லாண்ட்ரி. ஹெல்ப் மீ ஃபோல்ட் த லாண்ட்ரி. தண்ணியை வேஸ்ட் பண்ணாத. தண்ணியை வேஸ்ட் பண்ணாத. டோன்ட் வேஸ்ட் வாட்டர். டோன்ட் வேஸ்ட் வாட்டர். குழாயை மூடு. சம்டைம்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? தண்ணி குழாயை திறந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன சொல்லுவோம்? குழாயை மூடு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டர்ன் ஆஃப் த டேப். டர்ன் ஆஃப் த டேப். டேப்னா என்னங்க? குழாய். மாத்திரை சாப்பிடு அல்லது மருந்தை எடுத்துக்கோ. டேக் த மெடிசன். டேக் த மெடிசன். ஒழுங்காக நட. குழந்தைங்க என்ன செய்வாங்க? நடக்கும் பொழுதே அங்கிட்டு இங்கிட்டும் நடந்துட்டு போவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒழுங்காக நட அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாக் ப்ராப்பர்லி. வாக் ப்ராப்பர்லி. நன்றி சொல்கிறதுக்கு மறந்துடாத. தேங்க்யூ சொல்கிறதுக்கு மறந்துடாத. டோன்ட் ஃபர்கெட் டு சே தேங்க்யூ. டோன்ட் ஃபர்கெட் டு சே அப்படின்னா சொல்கிறதுக்கு மறந்துடாத. எதை? தேங்க்யூ. சாப்பாடை மிச்சம் வச்சிடாத. சாப்பாடை மிச்சம் வச்சிடாத. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். டோன்ட் லீவ் ஃபுட் ஆன் யுவர் பிளேட். டோன்ட் லீவ் ஃபுட் ஆன் யுவர் பிளேட். பெரியவங்க கிட்ட மரியாதையாக இருக்கணும். பெரியவங்க கிட்ட மரியாதையாக இருக்கணும். பி பொலைட் டு யுவர் எல்டர்ஸ். பி பொலைட் டு யுவர் எல்டர்ஸ். சீட் பெல்ட்டை போடு. சீட் பெல்ட்டை போடு. Put on your seat belt. Put on your seat belt. டிவி பார்த்து முடிச்சிட்டேன்னா டிவியை ஆஃப் பண்ணிடு. இதை கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா? டிவியை பார்த்து முடிச்சிட்டேன்னா டிவியை ஆஃப் பண்ணிடு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? Turn off the TV when you are done. Turn off the TV when you are done. உன்னோட சிஸ்டர் கூட ஆர்கியூ பண்ணாத. உன்னோட சிஸ்டர் கூட ஆர்கியூ பண்ணாத. Don't argue with your sister. Don't argue with your sister. உன்னோட பொம்மைகள் எல்லாத்தையும் திரும்பவும் பெட்டியில் எடுத்து வச்சிரு. குழந்தைங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க? பொம்மையெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே போட்டுருவாங்க.
ஸோ இதை நம்ம எடுத்து வைக்க சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? புட் யுவர் டாய்ஸ் பேக் இன் த பாக்ஸ். புட் யுவர் டாய்ஸ் பேக் இன் த பாக்ஸ். உன்னோட சிஸ்டரை கிண்டல் பண்ணுறதை நிறுத்து. உன்னோட சிஸ்டரை கிண்டல் பண்ணுறதை நிறுத்து. ஸ்டாப் டீசிங் யுவர் சிஸ்டர். ஸ்டாப் டீசிங் யுவர் சிஸ்டர். உன்னோட பிரதரை அடிக்காத. உன்னோட பிரதரை அடிக்காத. டோன்ட் ஹிட் யுவர் பிரதர். டோன்ட் ஹிட் யுவர் பிரதர். ஹிட்னா என்னங்க? அடிக்கிறது. ஜூஸை காலி பண்ணிடு. உன்னோட ஜூஸை காலி பண்ணிடு. ஃபினிஷ் யுவர் ஜூஸ். ஃபினிஷ் யுவர் ஜூஸ். டவலை தரையில் போடாத. டவலை தரையில் போடாத. டோன்ட் ட்ராப் யுவர் டவல் ஆன் த ஃப்ளோர். டோன்ட் ட்ராப் யுவர் டவல் ஆன் த ஃப்ளோர். சுவத்தில் கிறுக்காத. சம்டைம்ஸ் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? வீடெல்லாம் கிறுக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நேரம் நம்ம என்ன சொல்லுவோம்? செவத்தில் எப்படிலாம் கிறுக்காத. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு பார்த்துடலாமா? டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால். டோன்ட் ஸ்கிரிபிள் ஆன் த வால். உன்னோட பேக்கை இங்கே வைக்காத. இந்த இடத்துல உன்னோட பேக்கை வைக்காத. டோன்ட் கீப் யுவர் பேக் ஹியர். அல்லது டோன்ட் லீவ் யுவர் பேக் ஹியர். டின்னர் தயாராகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணடா தங்கம். ஸோ மேக்ஸிமம் குழந்தைங்கள்லாம் என்ன செய்வாங்க? டின்னர் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ டின்னர் ரெடி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதை எப்படி சொல்லலாம்? வெயிட் அன்டில் டின்னர் இஸ் ரெடி. வெயிட் அன்டில் டின்னர் இஸ் ரெடி. அன்டில் அப்படின்னா வரைக்கும். வீட்டுக்குள்ளே பாலை தட்டி தட்டி விளையாடாத. குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே பால் விளையாடுவாங்க. அப்போ நம்ம இதை சொல்லுவோம் இல்லையா? இதே இங்கிலீஷில் ஸ்டாப் பவுன்சிங் த பால் இன்டோர்ஸ். ஸ்டாப் பவுன்சிங் த பால் இன்டோர்ஸ். உன்னோட ஷூஸை வெளியில் வை. உன்னோட ஷூஸை வெளியில் வை. கீப் யுவர் ஷூஸ் அவுட் சைட். கீப் யுவர் ஷூஸ் அவுட் சைட். ஃபர்னிச்சர் மேலெலாம் ஏறாத. குழந்தைங்களாம் என்ன செய்வாங்க? சேர் மேலே, டேபிள் மேலே, சோஃபாலெல்லாம் ஏறி விளையாடுவாங்க. அப்போ நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா ஸ்டாப் கிளைம்பிங் ஆன் த ஃபர்னிச்சர். ஸ்டாப் கிளைம்பிங் ஆன் த ஃபர்னிச்சர். கிளைம்பிங் அப்படின்னா ஏறுதல். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். ரொம்ப கத்தி பேசாத. டோன்ட் டாக் ஸோ லவுட்லி. டோன்ட் டாக் ஸோ லவுட்லி. உன்னோட விளையாட்டு பொருள் மேலே மிதிக்காத. குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? தரையில் ஃபுல்லாக டாய்ஸ் போட்டு அது மேலேயே ஏறி நடப்பாங்க. அப்போ நம்ம அதை பண்ணாதன்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டோன்ட் ஸ்டெப் ஆன் யுவர் டாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். டோன்ட் ஸ்டெப் ஆன் யுவர் டாய்ஸ். தெரியாதவங்க கிட்டலாம் பேசாத. டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னா தெரியாதவங்க, முன்ன பின்ன தெரியாதவங்கள தான் நம்ம இங்கிலீஷில் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிச்சனுக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் ஓடாத. கிச்சனுக்குள்ளெல்லாம் அந்த பக்கமும் இந்த பக்கம்லாம் ஓடிட்டுருக்காத. டோன்ட் ரன் அரவுண்ட் த கிச்சன். டோன்ட் ரன் அரவுண்ட் த கிச்சன். சாப்பாடை வீணாக்காத. டோன்ட் வேஸ்ட் த ஃபுட். சாப்பாடை வீணாக்காத. டோன்ட் வேஸ்ட் த ஃபுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான ஒரு குட்டி டெஸ்ட். இப்போ நான் கேட்குற இந்த தமிழ் சென்டென்ஸ்க்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறீங்களா? நம்பர் 1 இங்கே வா. நம்பர் 2 அதை எடு. நம்பர் 2 அதை எடு. இதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களுடைய லைக் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.